அரசர்கள் ஓய்வெடுக்கும் கோடைகால அரண்மனை. சீலப்ப நாயக்கனுடைய கோடைக்கால அரண்மனை அந்த அரண்மனை இருந்திருக்குது. இது முற்றிலுமாக செங்கற்கள் மற்றும் காரைப்பூச்சை கொண்டு கட்டப்பட்ட ஒரு அரண்மனை. தருமபுரி மாவட்டத்தில் அறிய கிடைக்கும் ஆச்சரிய அடையாளங்கள். தருமபுரி மாவட்டத்தில் அரூர் செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது தென்கரை கோட்டை. இந்த கோட்டை சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது என்ற தகவல் கிடைக்கிறது. சீலப்ப நாயக்கர் மற்றும் சென்னப்ப நாயக்கர் ஆகிய 2 மன்னர்களும் இந்த கோட்டையை கட்டினார்கள் என்கிற தகவல் பற்றி நாம் கடந்த நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கிறோம். கோட்டை கொண்டிருக்கும் கல்யாணராமர் ஆலயம் இசை தூண்கள், அழகிய சிற்பங்கள் போன்றவற்றை கொண்டு தகடூர் நாட்டின் தனிச்சிறப்பு கொண்ட ஆலயமாக விளங்குகிறது. கல்யாணராமர் கோவில் உள்ளிட்ட 4 கோவில்கள் கோட்டைக்குள் இருப்பதையும், படிக்கட்டுகள் கூடிய குளம், தானிய களஞ்சியம் போன்றவற்றை பற்றியும் கூட நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக மேலும் பல்வேறு கட்டுமானங்கள் கோட்டைக்குள் இருப்பதை அறிந்து அவற்றை நோக்கி பயணித்தோம். கோட்டைக்குள் செங்கற்களால் ஆன கட்டுமானம் ஒன்று காணப்படுகிறது. இது அரசர்களின் கோடைகால அரண்மனை என்று சொல்லப்படுகிறது. நாயக்கர்கள் காலத்தில் இது ஒரு கோடைக்கால அரண்மனையாக இருக்குது. இப்போ மைசூரில் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய கோடைக்கால அரண்மனை இருக்குது. அதுக்கு பேர் தரியா தௌலத்துன்னு பேர். அதே போல் பல அரசர்களுடைய கோடைக்கால அரண்மனை இருக்குது. அதே போல் இங்கே சீலப்ப நாயக்கனுடைய அரண்மனையாக கோடைக்கால அரண்மனை அந்த அரண்மனை இருந்திருக்குது. இது முற்றிலுமாக செங்கற்கள் மற்றும் காரைப்பூச்சை கொண்டு கட்டப்பட்ட ஒரு அரண்மனை. இதில் பார்த்திங்கன்னா மேலே கம்பியில் எதுவும் பயன்படுத்தலை. மேலே கான்கிரீட் போடுறதுக்கு எந்த விதமான கம்பிகளை பயன்படுத்த முழுக்க செங்கல்களை மட்டும் செங்கலும் காரைப்பூச்சை மட்டுமே பயன்படுத்தியிருக்கிறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய தூண்களும் அதே மாதிரி தான் இருக்குது. இதற்கு இணைப்பாக சில கட்டடங்கள் இருந்திருக்குது. அது பூரா இடிஞ்சு போச்சு. அது வீரர்கள் தங்குவதற்காகவும் அல்லது அரசிகளுடைய பணிப்பெண்கள் தங்குவதற்காகவும் இருந்த அறைகள். அது முற்றிலுமாக இப்போ இடிஞ்சு போயிடுச்சு. இந்த கட்டுமானத்துக்குள் அறை போன்ற பகுதிகள் தென்படுகின்றன. முறையான பராமரிப்பு இல்லாததால் அரண்மனை என்று சொல்லப்படும் இந்த கட்டிடம் சிதிலமடைந்து காணப்படுகிறது. அரண்மனையினுடைய உட்புறத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாறுபட்ட ஒரு கட்டட அமைப்பை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வளைவுகள் ஆர்ச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் மேல்புறத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய வடிவிலான செங்கற்களை பதிச்சுட்டு அந்த வளைவுகளுக்கு பார்த்தீங்கன்னா அகலம் குறைவாகவும் நீளம் அதிகமுள்ள செங்கற்களை அப்படியே அடுக்கி அதுக்கு காரை பூச்சி பூசி இந்த வளைவுகளை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த தூண்களில் பார்த்திங்கன்னா செங்கற்களை பயன்படுத்தலை. அதுக்கு பதிலாக கருங்கல் பலகைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கருங்கல் பலகைகள் ஒரு பலகைக்கு இன்னொரு பலகைக்கு மத்தியில் இந்த காரை பூச்சி போட்டு அந்த இதை அடுக்கியிருக்கிறாங்க. இந்த ஆர்ச் வடிவத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இந்தோ சாரசானிக், அதாவது இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் கட்டட அமைப்புன்னு சொல்லலாம். அல்லது நாயக்கர்கள் காலத்திலேயே இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடுச்சு. குறிப்பாக திருமலை நாயக்கர் மகால் பார்த்திங்கன்னா அது இந்தோ இத்தாலிக் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. இத்தாலிய முறையில் கட்டப்பட்ட ஒரு இது. அந்த தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர், இந்தோ சாரசனிக் ஆர்கிடெக்சரில் இது ஒரு முறையில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கட்டடத்தினுடைய இறுதி பகுதியில் பார்த்திங்கன்னா மாடங்கள் அமைச்சிருக்கிறாங்க. சின்ன மாடங்கள் இருக்குது. அந்த மாடங்கள் கூட பார்த்திங்கன்னா அந்த முறையில் தான் அவங்க அமைச்சிருக்கிறாங்க. கிபி 14 அல்லது 15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்டதாக அறியப்படும் இந்த கோட்டை அதன் பிறகும் தொடர்ச்சியாக பல ஆட்சியாளர்கள் கைவசம் மாறி மாறி சென்றிருக்கிறது. நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டையை கிபி 1652 மைசூர் அரசர் உடையார் கைப்பற்றினார் என்கிற குறிப்பு கிடைக்கிறது. அதன் பிறகு ஹைதர் அலி காலத்தில் 1768 ஆண்டு
கர்னல் வுட் என்ற ஆங்கிலேயர் தளபதியால் கோட்டை கைப்பற்றப்பட்டு அதே ஆண்டு ஹைதர் அலியால் மீண்டும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கோட்டைக்குள் அமைந்திருக்கும் அரண்மனைக்கு அருகே எண்கோண வடிவில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை நீராழி மண்டபம் என்று சொல்கிறார்கள். அரண்மனையில் தங்கியிருக்கும் அரசி மற்றும் அரச குடும்பத்து பெண்கள் நீராடும் இடமாக இது கூறப்படுகிறது. அரசிகள் நீராடுவதற்கான ஒரு அமைப்பு இது. இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபவுண்டைன் சொல்கிறோம், நீரூற்று, அந்த மாதிரி அந்த காலத்தில் இது பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கான தண்ணீர் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த அகழியிலிருந்து ஒரு வாய்க்கால் மூலமாக இங்கே கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த நீராழி மண்டபத்துக்கு தண்ணி இது சுற்றியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப் மாதிரி பதிச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக தண்ணி பீச்சு அடித்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு எண்கோண வடிவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ பாலடைஞ்சு போயிருக்குது. இதுக்கு முன்னால் எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு உடைமாற்றும் அறை, அங்கே இப்போ நீராடி சென்ற பின்னால் அங்கே அவங்க உடை மாற்றுவதற்கான ஒரு அமைப்பும் இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிதலம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த நீராழி மண்டபத்தில் இந்த கீழே இருக்க அமைப்பு இருக்குல்ல, இது ஆழம் அதிகமாக இருக்குமா சார்? இல்லை, அவ்வளோ ஆழமாக இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற அளவுக்கு இருக்காது, இன்னும் கொஞ்சம் ஆழம் இருக்கும். அதனுடைய பேஸ் நமக்கு தெரியல. ஏன்னா கேட்டால் இது அகழ்ந்து எடுத்தால் தான், அகழ்வாய்வு பண்ணால் தான் எந்த அளவுக்கு இதனுடைய ஆழப்பகுதி இருக்குன்னு தெரியும். ஏன்னா ஒருத்தர் நீராடுவதற்கு இந்த மட்டம் போதாது, இன்னும் கொஞ்சம் ஆழமாக அது இருந்திருக்கணும். இருந்தால் தான் நின்று குளிப்பதற்கோ அல்லது நீராடுவதற்கோ நீந்தி குளிப்பதற்கோ ஒரு வசதியாக இருக்கும். அதனால் இது அகழ்வாய்வு செஞ்சால் தான் எந்த அளவுக்கு இந்த நீராழி மண்டபத்தினுடைய அடிப்பகுதி எந்த ஆழத்திற்கும் எத்தனை மீட்டர் ஆழத்துக்கு இருக்குன்றது தெரியும். கோட்டைக்குள் மற்றொரு செங்கல் கட்டுமானமும் காணப்படுகிறது. இது குதிரை லாயமாக இருக்கலாம் என்றும் போர் வீரர்கள் தங்கியிருந்த பகுதியாக இருந்திருக்கலாம் என்றும் இரு வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இதை நம்ம இந்த கட்டடத்தை அனுமானிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று, குதிரைச்சாலையாக பயன்படுத்தியிருக்கலாம். குதிரைகளை இங்கே வரும்போது அங்கே மன்னர்கள்லாம் அங்கே தங்கியிருக்கும்போது இங்கே குதிரைச்சாலையாக பயன்படுத்தியிருக்கலாம் ஒன்று. அல்லது இது படை வீரர்கள் தங்கியிருந்த வீடாகவும் இதை நாம் எடுத்துக்கலாம். ஆகவே எதுன்னு சொல்லிட்டு சரியாக அனுமானிக்க முடியல. ஆனாலும் கூட இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த அரண்மனை அமைப்பு போன்றதாக இதுவும் பார்த்திங்கன்னா உள்ள தூண்கள்லாம் இருந்தது. அதே மாதிரி அந்த தூண்களுக்கு கல் பலகைகளை கொண்டு காரை பூச்சி பூசி அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. மேலே இருந்த கூரை பகுதி முற்றிலுமாக இடிஞ்சு கீழே உள்ளே விழுந்துடுச்சு. ஆகவே இது ஒரு முழுமையான கட்டிட அமைப்பாக இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது சிதலம் அடைஞ்சிட்டு ஏறக்குறைய இது அழியக்கூடிய நிலையில் இருக்குது.